ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 33 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேறுவிப்பேன், அவந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களை சுத்திகரித்து அவாந்தரமான பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அல்லது கட்டுவிப்பேன், உங்களை சுத்தமாக்குவேன். ஆண்டவருடைய வசனம் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. எசேக்கியேல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பாவங்களில் கெட்டுப் போனீர்கள், அதனால் தேவன் உங்களை விலக்கிவிட்டார். ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அவாந்தரமான ஸ்தலத்தில் உங்களை கட்டுவிப்பார். அங்கே கட்டப்படும்படி கர்த்தர் செய்வார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதிக்கப்படுகிறதோடு அல்ல, அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது அவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, அவன் வாழ்க்கை கட்டப்படுகிறது, அவன் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்து வைப்பார். அதை நாம் உற்று கவனிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். அவர் நடத்தி வருகிற பாதைகள் மிக மேன்மையாக இருக்கும். திருவசனத்தை எப்பொழுதுமே மேன்மையாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறதை நாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுகிறதுனாலேயே நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். சில நேரத்தில் சில எண்ணங்களோடு நாம் இருப்போம், சில தீர்மானங்களோடு இருப்போம். கர்த்தர் என்னை இப்படிதான் ஆசீர்வதிப்பார், இப்படிதான் உயர்த்துவார் என்று ஒரு மனதில் நாம ஒரு திட்டத்தை வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த திட்டத்திற்கு மாறுதலாய் நம்ம இடத்துல பேசும் பொழுது நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இது பிசாசு பேசுகிறது என்று விட்டுவிடுவோம். தேவனுடைய வார்த்தை இதுவல்ல என்று சொல்லிவிடுவோம். ஒரு சமயம் ஒரு நெருக்கடியான சூழல், அந்த நெருக்கடியான சூழலில் ஆராதனைக்கு போக முடியாத ஒரு காரியம் நேரிட்டது. அப்பொழுது கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். சாத்தான் தடை செய்கிறான் என்று நான் நினைக்கவில்லை, கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அந்த அனுமதித்திருக்கிற காரியத்தின் நிமித்தம் நம்மை அவர் பாதையில் நடத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து அவர் கரத்தை பிடித்து அந்த பாதையில் சென்ற பொழுது முதலாவது கடினமாக இருந்தது, ஆனால் முடிவிலே அது மேன்மையும் உயர்வுமாக இருந்தது. பாருங்க, நேற்று தினத்தில் புயல் எங்கள் பகுதியில் கரையை கடக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே அது பலத்த மழையையும் பெரிய சேதத்தையும் உண்டு பண்ணினது. இந்த சேதத்தில் ஒரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும், இந்த பாதையில் கர்த்தர் நடத்துகிறார் என்றுதான் நாங்கள் நினைக்க தோன்றினது. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் இந்த எல்லா பகுதி, இந்த பாண்டிச்சேரி அதை சுற்றி எல்லா பகுதியிலேயும், இந்த பக்கத்தில் 40 கிலோமீட்டர், அந்த பக்கத்தில் 40 கிலோமீட்டர், இந்த பக்கத்தில் 60 கிலோமீட்டர், இந்த பக்கத்தில் 40 கிலோமீட்டர், சுற்று வட்டாரம் முழுவதும் பயங்கர வெள்ள சேதங்கள். ஆராதனைக்கு போக முடியவில்லை. ஆராதிப்பதற்கு
ஆலயத்திற்கு போக முடியல. ஏன்னா ஆலயம் எல்லாம் தண்ணீர்ல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் தண்ணீர்ல மூழ்கினது. முக்கால்வாசி தண்ணி. ஜனங்கள் எப்படி அதற்குள்ளே கடந்து வருவார்கள்? நிறைய ஆராதனைகள் நடத்த முடியல. காலை ஆராதனைகள் எல்லாம் நிறைய இடத்துல தடைப்பட்டது. ஒரு சிலர் மாலையில பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அதுலேயும் பல தடைகள், ஜனங்கள் வர முடியாத ஒரு சூழல். ஐயோ, 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வாரம் முதல் தேதியில இப்படி நடந்து விட்டது. ஏதோ ஒரு அசம்பாவிதமா? இல்லை. தேவன் வேற ஏதோ ஒன்றுக்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காரியம் நமக்கு மாறுதலாய் முடியும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதிலே கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நான் மன்னித்து நீக்கிவிட்டு அவாந்திரமான இடத்தில் கட்டுவேன், கட்டப்படும்படி செய்வேன், கட்டப்படுவீர்கள். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கற்றுத் தரப்போகிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் நம்மிடத்துல விளங்கப்படும்படி கர்த்தர் அதை செய்ய போகிறார். இதற்காக தான் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல சூழல்கள், பல நெருக்கடிகளில் ஐயோ, நான் உண்மையாக தான் இருந்தேன், ஏன் இதை அனுமதித்தார்? அனுமதித்ததுக்கு காரணமே இன்னும் தேவனை கிட்டி சேர, இன்னும் தேவனோடு நெருங்கி வாழ, இன்னும் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள, இன்னும் தேவனோடு நெருங்கி உறவாடுவதற்கு கர்த்தர் தம்முடைய தயவை விளங்க செய்வார். ஆகவே இந்த காலவேளையில் அந்த தியானத்தோடு கூட ஆண்டவர் என்னை ஏதோ கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை கட்டுவிக்க போகிறார். நான் கட்டப்பட்டு மேன்மை அடைய பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த பாதை என்று மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள். பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். ஆமென். ஆமென்.